சக்திவேல் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, சக்தியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, சக்தியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அவங்களோட சுயநலத்துக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து தனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். திரும்ப அந்த காசை கூட கேட்கல. எல்லாமே சக்திக்காக தான். சக்தியை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, சக்தியோட அண்ணன் நடந்துட்டுருப்பாங்க. இதனால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு தீபனுக்கு நான் சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே கோவமாக இருக்கும். சக்தியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. எவ்வளோ தூரம் சொல்லி இவன் கேட்காம எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சக்தி ஒரு சைடு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செல்வி வந்து போய் அவங்க அண்ணன்கிட்ட இந்த மாதிரி வந்து மாமா எந்த தப்புமே பண்ணல, நான் தான் வந்து இந்த மாதிரி தென்னரசை கொலை பண்ணேன், ஆனால் அவர் வந்து அவ்வளோ தண்டனையை அனுபவிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு, ஆனால் அவரையும் சக்தியை நீ பிரிக்க பார்க்குற, நான் போய் சக்தி கிட்ட இப்போயே சொல்கிறேன் எல்லா உண்மையும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் போய் சக்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த மாதிரி வேலு மாமாவை சக்தி கூட சேர்த்து வைக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு செல்வி சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அண்ணன் சேரன் வந்து அதெல்லாம் நீ சொல்லாத, நீ சொன்னீங்கன்னா உன் வாழ்க்கையும் போயிடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நீ ஏற்றுக்க மாட்டார், அவங்க வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டாங்க, நல்லா யோசிச்சுக்கோ, இந்த மாதிரி சக்திக்கு வந்து தீபனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்ல விஷயம், அவன்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது, நல்லா பார்த்துப்பான், ஆனால் அந்த வேலுக்கிட்ட வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக அவங்க அண்ணன் பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சக்தியோட வாழ்க்கையில் என்றைக்கும் வேலு மட்டும்தான், ஸோ தீபன் வந்து வரவே முடியாது. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.